நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு, சார் 4G சிம் வாட்ச் போட்டிருக்காங்களே அது எப்படி இருக்கு, அதை பற்றின டீட்டெயில் கொஞ்சம் தெரியுமான்னு கேட்டிருந்தாரு. அவருக்காண்டி ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த வாட்ச் வந்துருச்சு. இந்த வாட்ச் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க. யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணது. பொதுவாக எல்லாருக்குமே இருக்க ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸை பார்த்த உடனே நம்மளும் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது எவ்வளவு நல்லதாக இருக்கும். என்ன காரணம்னா, இந்த மாதிரியான பொருட்கள் நீங்க காஸ்ட்லியா வாங்கும்போது இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். அதுவும் ரிட்டர்ன் கிடையாது. எதுக்காக ரிட்டர்ன் கிடையாது அப்படின்னா, இது வந்து தேர்ட் பார்ட்டி மூலமா உங்களுக்கு டெலிவரி ஆகிற ஒரு வாட்ச். இது இந்த வாட்ச்ல சிம் கார்டை நீங்க நேரடியாக போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வைஃபை மட்டும் வருது, ஹாட்ஸ்பாட் வராது. இந்த வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிம் கார்டை நேரடியாக இன்சர்ட் பண்ணிக்க முடியும். சிம் கார்டை இன்சர்ட் பண்ண உடனே நெட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல இருந்து நீங்க யூடியூப்ல இருந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே உங்க மொபைல்ல எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல இருக்க மைனஸ்களையும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து பிளஸ் பாக்குறதுக்கு நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ராயல்ட்டியா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம வாங்குறோம். ஆனா இதுல மைனஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் இந்த மைனஸை சொல்லியிருக்க மாட்டாங்க வீடியோல. நான் இந்த வீடியோல இதுக்குரிய மைனஸையும் நான் சொல்லிடுறேன். இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா, பார்க்கறதுக்கு அழகா, அவ்வளவு கியூட்டா இருந்தாலும் இதுல இருக்க மெயினான பிரச்சனையே இதோட ஹீட்டிங் ப்ராப்ளம் தான். நீங்க ஒரு 5 நிமிஷம் இதை கண்டினியூவா யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சூடாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப் பாத்தீங்க அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 ஹவர்ல இருந்து 3 ஹவர் மட்டும் தான் இதோட பேட்டரி பேக்கப் நிக்குது. அதாவது டாக்கிங் ஹவர்ஸ்க்கு நான் சொல்றேன். இதுல வீடியோ எல்லாம் பார்க்காம வெறும் டாக்கிங் ஹவர்ஸ் மட்டுமே 3 ஹவர் தான் நிற்கும் உங்களுக்கு. இதுல சப்போஸ் நீங்க வீடியோ எல்லாம் பிளே பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓவர் ஹீட்டிங் ஆக ஆரம்பிக்குது. அடுத்ததா இந்த வாட்ச்ல இருக்க இன்னொரு முக்கியமான மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட ஸ்கிரீன்ல இருக்க எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ எழுத்துக்களா இருக்கு. நீங்க சப்போஸ் இதுல இன்ஸ்டாகிராமோ இல்ல பேஸ்புக்கோ இல்ல ட்விட்டரோ ஏதாவது ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து டைப் அடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல இருக்க எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா இருக்கிறது பொது எழுத்துக்களா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களால டைப் அடிக்கவே முடியாது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பா வருது. இல்ல அப்படின்னா மொத்தமா டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எழுத்துக்களை வந்து டைப் அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். கால் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி அண்ட் மைக் குவாலிட்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. இந்த வாட்ச்லயே ரிங்கர் அண்ட் ஸ்பீக்கர் இருந்தாலும் நம்ம மைக்ரோவா பேசணுன்றதுக்காண்டி எப்படியும் ப்ளூடூத் தான் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்றதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிருது. திருப்பி 2 தடவை கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த வாட்சை வந்து ஒரு ராயல்ட்டியா கையில சும்மா பேருக்கு வச்சுக்கலாமே தவிர பெர்மனன்ட் யூசேஜ் அது போக ரொம்ப லாங் லைஃபா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஒத்து வராது. எல்லாருமே பிளஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் என்ன மைனஸ் சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? ஏன்னா என்னைய மாதிரியே நிறைய பேர் இதை வாங்கணும், வாங்கிட்டு யூஸ் பண்ணலான்ற ஒரு ஆசையில இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு காசை இழந்துடுறீங்க. இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்காம யாரும் நெட்ல ஆர்டர் போட்டு வாங்கிடாதீங்க. நான் வாங்கினதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டேன், அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்சோட விலைன்னு பாத்தீங்கன்னா 5300 ரூபாய் காமிச்சிருந்தாங்க. நம்ம ஆர்டர் போடும்போது 4800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 4800 ரூபாய்க்கு இது வாங்கியிருக்கோமே, இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்த்து கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோடைய டைமிங், பேட்டரி பேக்கப், ஹீட்டிங் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணும்போது சாதாரணமா இருக்க ஒரு சாதாரண வாட்ச் கூட எவ்வளவு பரவாயில்லன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் இதுல இருக்க இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற வாட்சை விட இந்த வாட்ச் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பெரியதா தான் இருக்கு. ஸோ கையில கட்டியிருக்கும் போது இந்த வாட்சோட அளவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வாட்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் தெரியுது. இதுல இருக்க கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கலர்ல கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆர்டர் போட்ட கலரே வரல, பிளாக் மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. இதனுடைய எக்ஸ்ட்ராவா ஒரு பிளாக் வாரும் இந்த வாரும் மட்டும் தான் வருது. இதை செயின் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா செயின் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் செயின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனியா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்ட் பண்ணி நீங்க செயின் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச்ல என்னோட மெயில் அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 30 மினிட்ஸ் மேல ஓடிடுச்சு. ஏன்னா எழுத்துக்கள் ரொம்ப பொடிசா இருக்கிறதுனால என்னால உள்ளேயே போக முடியல. மைக்ரோ லென்ஸ்ல வச்சுதான் அதோட எழுத்துக்களை வந்து இன்சர்ட் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி வாட்ச் வாங்கணும்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து மாத்திக்கோங்க. இது வாங்குறதுக்கு பதிலாக சாதாரணமா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் எவ்வளவோ மாடல் இருக்கும், அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் கூட வாங்கிருங்க. சிம் கார்டு போட்டா நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு வாங்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பா மைனஸ்ல தான் முடியுது. இந்த வாட்சை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க அழகா இருக்கு, யூசிங் நல்லா இருக்க மாதிரியே தெரியுது. ஆனா இதுல இருக்க ஹீட்டிங் ப்ராப்ளமும் பேட்டரி ப்ராப்ளமும் கண்டிப்பா நம்மளை வந்து யூஸ் பண்ணும்போது கடுப்பாக்கிக்கிறோம். அதனால இந்த மாதிரி வாட்ச் வாங்கணும்னு எண்ணம் இருந்தது அப்படின்னா நீங்க சாதாரண வேற அதர் பிராண்ட்ல இருக்க ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிருங்க. இந்த வாட்சை நிறைய பேர் வாங்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வாங்குற ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வாங்கணும்னு ஆர்வப்படுறீங்க அப்படின்னா அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணது காரணமே. ஏன்னா எல்லாருமே பார்த்த உடனே அந்த பொருள் மேல ஆசைப்படணும் அப்படின்றது தான் எலக்ட்ரானிக் டிவைஸோட வேலையே. எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்மளை எந்த அளவுக்கு மழுங்க அடிச்சு வாங்க வச்சு ஏமாத்துது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தெளிவாக நான் பண்ணியிருக்கேன்.
இதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய சம்பந்தப்பட்டவங்க யாராவது இந்த மாதிரி வாட்ச் வாங்கணுன்ற ஒரு ஆசையில இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா எடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரி வாட்ச் வாங்குறதுக்கு ஒரு மொபைல் நீங்க வாங்குறது எவ்வளவு பெனிஃபிட்டான ஒரு விஷயம்.